சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இங்கே வந்து இந்த கப்பலை வந்து அடிச்சிட்டாங்க. இல்லை 180 பேரில் 32 பேரை தான் உயிரோட காப்பாற்றிருக்காங்க. ஆனால் இன்னும் ஆஸ்பத்திரியில் சீரியஸாக நிறைய இருக்காங்க. ஆமாம், அங்கேருந்து வந்து ரெஸ்கியூ டீம் போய் 32 பேர் தான் வந்து உயிரோட மீட்டிருக்காங்க. மீதிலாம் இறந்துட்டாங்க. அவ்வளோ ஏன்னாச்சும் தெரியல, மீனுக்கு இறையாச்சா இதாச்சா அதெல்லாம் தெரியாது. ஓகே, அது முடிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு கப்பல், அந்த கப்பலை அடிக்கணும்னு சொல்லும்போது இந்தியா அந்த கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. சைனா உளவு தகவல் பூரா கொடுக்குது. சைனா வந்து கிட்டத்தட்ட நேரடியாக உள்ளே இறங்குறதுக்கு தயாராகிட்டு. அவங்க அடித்த அடி சாதாரண அடி இல்லை, இங்கேயும் பயங்கர இழப்பு. 1000 பேருக்கு மேலே அஃபிஷியலாகவே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இறந்து போனதான். இப்போ வந்து என்னென்னா, நீ என் மக்கள் அடிச்சுன்னா நான் உன் மக்களை அடிப்பேன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. நேயர்களே, இன்றைக்கு நாம் ரொம்ப முக்கியமான ஒரு சர்வதேச பயங்கர களச்சூழலில் இருக்கிறோம். அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த போர் ரொம்ப ஒரு மோசமான கட்டத்தை அடைந்திருப்பது இன்று காலை வெளியான செய்தியில். மத்திய கிழக்கு அரபு நாடுகளில் இருக்கும் எரிசக்தி சம்பந்தப்பட்ட துறைகள், அதற்காக எரிசக்தி சப்ளை செய்யக்கூடிய குழாய்கள், முதலீடுகள், நிறுவனங்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு ஈரான் முடிவெடுத்திருக்கிற செய்தி. இது என்ன செய்கிறது அப்படின்ட்டு அவங்க தவிக்கிற செய்தி இன்று காலை வந்திருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, ஏராளமான உயிர்கள் டெல்லவிவ் முழுவதும் நாசக்காடாக மாறி மற்றொரு காசாவாக உருக்குலைந்த சூழ்நிலையில் காணப்படுகிறது. இருந்தாலும் வழக்கம் போல இஸ்ரேல் டைம்ஸ் அதை மறுக்கிறது. மூன்றாவது, சர்வதேச நாடுகளின் மத்தியஸ்தத்திற்கு சுவிட்சர்லாந்தும் இத்தாலியும் பேச வந்து அதை ஈரான் மறுத்துவிட்டது. எங்களுக்கு எப்போது தேவையோ அப்போது நாங்கள் போரை நிறுத்துவோம். இப்போது சீனாவினுடைய தூதர் விரைந்திருக்கிறார், சீனாவோடு பேசியிருப்பதாகவும் பல செய்திகள் பயங்கரமாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் இதை பேசுறதுக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் செய்தி அலசல் துறையினுடைய ஆய்வாளர், எமது முன்னணி தொலைக்காட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு கசாலி அவர்களோடு நான் முகமுகமாக கதைப்பதற்கு அமர்ந்திருக்கிறேன். அவரை வரவேற்று போறோம். சார் வாங்க கசாலி சார். சார், இப்ப நான் கொஞ்சம் 2-3 கோட் பண்ணிட்டேன். நீங்க உங்களோட தகவல்கள் என்ன சார், எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து ஆக்சுவலா நம்ம தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கோம். ஆமா, இதுல இன்னைக்கு வந்து உண்மையிலேயே களச்சூழல் இருக்குல்ல, அது கவலைக்குரியதா இருக்கு. என்ன காரணம்னா, இது அமெரிக்கா இஸ்ரேல் அவங்க வந்து அடிக்க வர்றதுக்கு முன்னாடி ஈரான் என்ன சொன்னாங்க, ஆரம்பிக்கிறது நீங்களா இருக்கும், முடிக்கிறது எப்போங்கிறது நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்தாங்க. அதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறையா விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எப்படின்னா, நம்பர் 1 வந்து யுஏஇ, அங்கே அமெரிக்காவோட எம்பசி, அமெரிக்காவோட தளங்கள், அப்புறம் அமெரிக்காவோட ஆட்கள் எங்கெல்லாம் தங்கியிருக்காங்க, முக்கியமான ஆட்கள், அந்த ஹோட்டலாக இருந்தாலும் சரி, பில்டிங்காக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. கரெக்டாக தெரிஞ்சு இந்த உளவு தகவல், இவங்களுக்கு துல்லியமான உளவு தகவல் யாரு கொடுக்குறான்னா சைனா கொடுக்குதுன்னு சொல்றாங்க. யாருக்கு? ஈரானுக்கு. துல்லியமா கொடுக்குறாங்க. துல்லியமான உளவு தகவல். முன்னாடி வந்து அது சொல்ல ஒரு இதில் நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது கேள்விப்பட்டது என்னன்னா, நீ சொன்ன கரெக்டான தகவல், முன்னாடி மாற்றமே இல்லை. உதாரணத்துக்கு துபாயில், பர்துபாயில் ஒரு பக்கம் வந்து கோல்ஃப் கோர்ஸ் இருக்குது, கிரீக்குன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, ஒரு பக்கம் கோல்ஃப் கோர்ஸ், இந்த பக்கம் ஆபரான்னு சொல்லி தேரா இதுக்கு போகிறதுக்கு இந்த சைடில் வந்து இவர் ரூலரோட பேலஸ் ஒன்று இருக்குது, சின்ன ரூலரோட கோர்ட் இது இருக்குது, ஆஃபீஸு. அதுக்கு பக்கம், அதுக்கு பின்னாடி அங்கே பக்கத்தில் வந்து அமெரிக்க எம்பசி இருக்குது. இந்த பக்கம் பிரிட்டிஷ் எம்பசி, அப்புறம் மேலே எங்கே? துபாயில், ஓமானு, அப்புறம் இந்தியன் எம்பசி, பாகிஸ்தான் சொல்லி ஃபுல்லாக எம்பசிஸ் நிறைய. எம்பசி இல்லை, கான்சுலேட். சாரி, ஆமாம், எம்பசிங்கிறதெல்லாம் அபுதாபியில் இருக்கும் தலைவர். இது வந்து கான்சுலேட். ஓகே, இதில் இங்கே இருக்கிறதுல கரெக்டாக அந்த ஒரு தனி கட்டிடம் மட்டும், அங்கேருந்து வந்து எங்கே ஈரான்லேருந்து கிளம்பி வந்த ட்ரோனு கரெக்டாக அமெரிக்காவோட கான்சுலேட் அது மேலே விழாமல் அதை ஒட்டி ஒரு 10 அடி இதில் கார் பார்க்கில் விழுகுது. அவ்வளோ துல்லியமாக நினச்சா இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கலாம். இது வந்து எப்படின்னா, ஆனால் சாகடிக்கவில்லை, யாரையும் சாகடிக்காமல் அச்சுறுத்தல். என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கர்கள் இங்கே எல்லாம் இது விட்டு வெளியேறிருக்கு. அப்படி பாயிண்ட் போகுது. இது இருந்தால் உயிருக்கு ஆபத்து. அமெரிக்கர்களை நீ வந்து கூப்பிட்டு சீராட்டினேன்னா உனக்கும் அதனால ஆபத்து அரபியர்களுக்கு. இது முக்கியமான செய்தி. ஆமாம். அப்போ அவங்க சொல்றது வந்து என்னன்னா, கத்தாரை நாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இன்னும் முடியல.
கத்தார் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய பேஸ் அல் உதேத் அல் பேஸ். அல் உதீத் அல் உதேத் பேஸ் அது தெரியும். அங்கே கத்தாரை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன தீவாக இருக்கக்கூடிய பஹ்ரைன் ஆல்ரெடி நிறைய இதில் சொல்லிட்டோம். பஹ்ரைன் வந்து அந்த ஃப்ளீட் 5 நேவல் 5வது படைத்தளம். மிகப்பெரிய நேவல் பேஸ் அதையும் அடிச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சா இப்போ என்ன அப்படின்னா பெரிய அளவு சிக்கல். இங்கே இந்தியாவில் விசாகப்பட்டினத்திலிருந்து கிளம்பி போன ஒரு கப்பல். ஈரானோட போர்க்கப்பல். அவங்க வந்து எப்படின்னா அந்த போர்க்கப்பலாக இருந்தால் கூட அதில் அம்யூனிஷன் ஆயுதங்கள் கிடையாது. காரணம் அது போனது எக்ஸிபிஷனுக்கு. 90 பேர் வந்திருக்காங்க. மிலன் 90 150 பேர். 150 பேர். ஓகே, மிலன் 26 அப்படின்னு சொல்லி அந்த இதில் எக்ஸிபிஷனில் வந்து கலந்துக்கிட்டு எப்படி பார்த்தாலும் ஸ்ரீலங்கா வழி அப்படி தான் போகணும். இது ஒரு டிப்ளமேசியான ஒரு ராஜ்ய ரீதியான ஒரு கப்பல் தான் அது. இந்த கப்பல் வந்து சாதாரண மக்கள் எக்ஸிபிஷனுக்கு போன கப்பல். போன கப்பல். போருக்கு போன கப்பலாக இருந்தால் அவன் அடிக்கும்போது திருப்பி அடிச்சிருப்பாங்க. இது அப்படி இல்லை. என்ன திருப்பி அடித்தா கூட அவங்க நீர்மூழ்கி கப்பலில் இருந்து வந்து MK48 அதுலேருந்து வருது. அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் இங்கே வந்து இந்த கப்பலை வந்து அடிச்சிட்டாங்க. அதில் 180 பேரில் 32 பேரை தான் உயிரோட காப்பாற்றிருக்காங்க. ஆனால் என்ன ஆஸ்பத்திரியில் சீரியஸாக நிறைய இருக்காங்க. அது ஸ்ரீலங்காவில் தான் காலியில் ஸ்ரீலங்கா பக்கத்தில். ஆமாம், ஸ்ரீலங்கா பக்கம்னா ஒன்று காட்ஸ் அவங்க ஸ்ரீலங்காவில் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கு. ஆமாம், ஏன்னா ஸ்ரீலங்காலேருந்து 40 நாட்டிக்கல் மைல், ஒரு 70 கிலோமீட்டர். வேறு வழி கிடையாது. ஆமாம், அங்கேருந்து வந்து ரெஸ்கியூ டீம் போய் 32 பேர் தான் வந்து உயிரோட மீட்டிருக்காங்க. மீதிலாம் இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்கன்னா 87 பேர் பக்கம் பாடி கிடச்சிருச்சு. இன்னும் 60 பேர் பக்கம் என்னாச்சுன்னு தெரியல. ஸோ இதில் என்னாச்சு, எங்கே இறந்துட்டாங்க அவ்வளோ என்னாச்சும் தெரியல. மீனுக்கு இறையாச்சா இதாச்சுன்னு அதெல்லாம் தெரியாது. ஓகே, அது முடிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு கப்பல், அந்த கப்பலை அடிக்கணும்னு சொல்லும்போது இந்தியா அந்த கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. இப்போ இன்னொரு கப்பலுக்கு இந்தியா பாதுகாப்பு கொடுக்குது. அது இன்னைக்கு கரண்ட்ல தகவல். இந்தியா வந்து ஈரானுக்கு நெருக்கமாக வருது. ஏன்னா வேறு வழியே இல்லை. இந்தியா வந்து ஒரு கமேனி இறந்ததுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கல, ஒன்றும் செய்யலை. இது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 37 40 இந்தியாவோட கப்பல் அதை அலோவ் பண்ணலை ஹார்மோஸில். ஓகே, அப்படின்போது இந்தியாவுக்கு சிக்கல். அப்போ இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, நேற்று வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அங்கே அவங்களுடைய எம்பசியில் போய் ஆமாம் ஐயா நாங்கள் வந்து இவருக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம் எங்களுடைய ஒரு 5 நாளைக்கு 6 நாளைக்கு வரும். ஆமாம், போன சனிக்கிழமை ஒரு 6 நாள் ஆயிடுச்சு. ஆமாம், என்னன்னா ஐயோ நம்ம வந்து சோத்துல விஷம் வச்சுருவாங்களே அப்படின்னு சொன்ன வடிவேலு சொன்ன மாதிரி நீங்கள் போகிற போக்க பார்த்தா சரியில்லையே, நமக்கு பிரச்சனை யாருமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அமெரிக்காவுடைய கை கீழே போயிட்டு இருக்கு. கீழே பயங்கரம் கீழே போயிருக்கு. அது அடுத்த கட்டத்தில். இப்போ என்னாச்சுன்னா இப்போ நம்ம சொல்ல வர விஷயம் இவ்வளோதெல்லாம் பேசணும்ல. இதில் ஒன்று வந்து ஈரானோட 2வது கப்பலுக்கு இந்தியா பாதுகாப்பு கொடுக்குது. அப்புறம் சைனா உளவு தகவல் பூரா கொடுக்குது. சைனா வந்து கிட்டத்தட்ட நேரடியாக உள்ளே இறங்குறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இறங்கலை, தயாராகிட்டு இருக்காங்க. அப்புறம் வடகொரியா ரஷ்யா வந்து அங்கே கூடி பேசுகிறாங்க என்ன செய்யலாம்னு சொல்லி. அது ஒரு பக்கம் போகுது நடக்குது. ஏன்னா அவங்க அந்த கன்ஃபரன்டேஷன் ஜோன்ல டைரக்டா வரமாட்டாங்க. இல்லை வரமாட்டாங்க, ஆனால் எல்லா உதவிகளும் செய்வாங்க. என்ன ஒரு விஷயம்னா இந்த ராஜ்ய ரீதியான உறவுல எடுத்த உடனே படார்னு அடிக்க முடியாது. அதுதான் முக்கியம். அதை பொறுப்பேற்ற தன்மையாயிரும். ஆமாம், இப்போ சைனா வந்து நேரடியாக குதிச்சிருந்தா சைனா வந்து அவன் நேரடியாக போட்டு தள்ளியிருப்பாங்க, பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் சைனா திரும்பி போடும், உலக யுத்தம் பெருசாக வரும். ஒருவேளை சைனாவோ ரஷ்யாவோ நேரடியாக வந்திருந்தா இவ்வளோ தூரம் வந்து பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் என்னென்னா இவங்களுக்குள்ளே பேசியிருப்பாங்கல்ல, இவங்க உதவி கேட்கல, நாங்கள் வந்து வரலை அப்படின்னு. ஆனால் ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கையில் ஏராளமான பழைய ஆயுதங்களும் புதிய ஆயுதங்களும் இருக்குது. கன்வென்ஷனல் பழசு இருக்கு இல்லையா, அது இருக்குது. ஏன் பழசுன்னு அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா அங்கே முன்னாடி அவங்க அடித்த உடனே அவங்க 3 வாட்டி தாக்கியிருக்காங்க. இஸ்ரேல் அண்டு யுஎஸ் வந்து 3 வாட்டி தாக்கினாலும் ஈரானில் ஏற்பட்டிருக்க இழப்பு வந்து அந்த இழப்பெல்லாம் கிடையாது. ஈரானில் பயங்கரமான கொடூரமாக தாக்கியிருக்காங்களே. ஆமாம், ஏன்னா அவங்க கேட்கல. இப்போ ஈரான் இவ்வளோ பற்றி பேசுகிறோம்னா ஈரானை விட சில மடங்கு அதிகமான அம்யூனிஷனோட சேர்த்து பவர்ஃபுல்லான கண்ட்ரி வந்து அமெரிக்கா, அதோட அலை வந்து இவங்க இஸ்ரேல். அதனால் அவங்க அடி சாதாரண அடி இல்லை. இங்கேயும் பயங்கர இழப்பு. 1000 பேருக்கு மேலே அஃபிஷியலாகவே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இறந்து போனதா. ஆனால் நமக்கு வர்ற தகவல் வந்து 10-12,000 பேருக்கு மேலே ஈரானில் மட்டும் இறந்து போயிருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் உங்களுடைய கேள்வியில் 13,000 பேர் டெல்லவியூவில் இறந்துருக்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன? அதான் இப்போ இங்கே வந்து 12,000 பேருக்கு மேலே இங்கே இறந்துருக்காங்க இல்லையா. அது அப்புறம் அந்த டைமில் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அங்கே இஸ்ரேலில் என்ன பண்ண 8 பேர் இறந்ததா சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமாம், 8 பேர். ஆனால் அந்த டைமில் 8,000 பேர் இறந்துருக்கதா தகவல் வந்தது. அதுக்கப்புறம் நீங்களே பதிவு செஞ்சீங்க. ஆமாம், 8,000 இங்கேயே பதிவு செஞ்சீங்க. ஆமாம்,
அப்போ என்னன்னா அன்னைக்கு வந்த தகவல் நமக்கு வந்து எப்படின்னா வர்ற தகவலை விருப்பு இல்லாமல் வந்து பகிர்ந்து கலந்துக்கிறோம், அவ்வளோதான். செய்தியாளர் தானே, செய்தியாளர். இங்கே வந்து அப்போ 10,000 பேருக்கு மேலே இங்கே இறந்துருந்தாங்க ஈரானில், அங்கே 8,000 பேருக்கு மேலே. இன்னைக்கு இங்கே ஈரானில் 12,000 பேருக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அஃபிஷியலாக 1000 சொச்சம், 1050, 1200. 1000ங்கிறது கம்மி, அதோட 10 மடங்கு இருக்கும். 10 மடங்கு. அதே மாதிரி இஸ்ரேல்லையும் 10 மடங்கு. 10 மடங்கு. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இஸ்ரேலும் ஈரானிலும் 10-15,000, இங்கே ஒரு 500-1000 குறைஞ்சிருக்கலாம் தவிர பெரிய எண்ணிக்கையில். என்னன்னா இந்த 3 நாளைக்கு முன்னாடி பேசுனதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் என்னன்னா நிலைமை வந்து தலைகீழ மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்குன்னா, இங்கே டெல் அவிவ் வந்து ஜெருசலத்தில் வந்து செட்டிலர்ஸ் ஏரியா இருக்குல்ல, ஆமா, அதில் வந்து கொத்து குண்டு போட்டுருக்காங்க ஈரான். கிளஸ்டர் பாம். அடேயப்பா. ஓகே, இன்னைக்கு காலையில் வரைக்கும் போட்டுருக்காங்க. நேற்று நைட்டு, முந்தா நாள் அவங்க கொத்து குண்டை தடுக்கவே முடியாது. ஒரு கொத்து குண்டு வந்து டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் ஒன்று பண்ணும், அது அடிக்கலாம். அந்த வரக்கூடிய மிசைல் இருக்குல்ல, அதோட பாடியை வந்து அடிக்கலாம். அடித்தா மேலேயே வந்து நார்மலாக ஒரு 400 கிலோ 500 கிலோ வெடிபொருள்னா மேலேயே வெடிச்சு செதறிடும். ஓகே, அதோட அந்த பார்ட்ஸ் மட்டும்தான், ஸ்டீல் இருக்கு இல்லையா, இரும்பு, அந்த பார்ட்ஸ் தான் கீழே விழுவும். அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற கொஞ்சம் இருக்கிற வெடிபொருள் வந்து கீழே எரியும், அவ்வளோதான். ஆனால் இதில் எப்படின்னா மேலே வந்து அடிக்கும்போது இதுக்கும் வந்து இதுவும் இதில் வந்து இந்த வெடிபொருள் இருக்காது, இதில் வந்து வெடிபொருள் இருக்கும். இந்த வெடிபொருளை சேர்த்து அங்கே வந்து வெடிச்சிடும். ஆமாம், இந்த வார்ஹெட்ல வந்து அந்த வெடிபொருள் சேர்த்து எரிச்சிடும். இப்போ என்னென்னா இங்கே வந்து இப்போ முன்னாடி அனுப்பிச்சது எல்லாமே முன்னாடி செஞ்சு வச்ச பழைய காயலாங்கடை ஐட்டங்கள் தான் நிறைய அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பழசை பூரா அனுப்பிச்சு எல்லாத்தையும் ஈரான் நீங்க சொல்றது, அதாவது ஆடி சேல்ஸ் போடுற மாதிரி பழைய துணிகள் எல்லாம் ஆஃபர்ல போடுற மாதிரி இவங்க கையில் ஏற்கனவே செஞ்சு வச்சுதாங்கல்ல. கடந்த 35 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் அதிகமாக செய்து கடந்த 25 வருஷமா. அப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கரண்ட்ல பழசா இருக்கும். ஆனால் அதை சும்மா எப்படி ஏன் வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அனுப்புகிறாங்க. அது ஆர்சனல் குடோனை காலி பண்ணுறாங்க. ஆமாம், காலி பண்ணுறாங்க. அப்படி அனுப்பும்போது என்னன்னா, இது ஒரு மிசைல் போச்சுன்னா அதை தாக்குறதுக்கு ஒரு 4-5 இது ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் போகுது. அப்போ அவனோட ஸ்டாக்கு வந்து டிப்ளீட் ஆயிடுது, தீர்ந்து போயிடுது. ஓகே, அப்படி தீர வச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட். ஏன்னா இப்போ அதில் நீங்கள் சொன்ன பாதையில் தாட் சிஸ்டத்திற்கான, பேட்ரியாட் சிஸ்டத்திற்கான தடுப்பு ஏவுகணைகள் பற்றாக்குறை. அதான் நீங்க இப்ப சொல்றீங்க. அதான் அடுத்த கட்டம். இதெல்லாம் இந்த பழசை அனுப்பிச்சு இதெல்லாம் முடிச்சிட்டாங்கல்ல. இப்போ நேத்து வந்து டெல் அவிவ் மேல கொரம்ஷாகர் 4 அனுப்பிச்சிருக்காங்க. அதோட வார்ஹெட்டு அளவு என்ன, 1 டன் 1000 கிலோ வெடிபொருள். ஓகே, கொத்து குண்டுலேருந்து கீழே விழுதுல, அது வந்து ஒன்னொன்றுமே வந்து 2.5 கிலோ வெடிபொருள். வெறும் 2 தான். வேற 2ன்னா ஒரு 80 குண்டு வரும், 20 குண்டு வரும், 50 குண்டு வரும். மேலே அடித்தோம். அப்போ அதே பல டன் ஆயிருமே. ஆமாம், அது வந்து ஒரு 400 கிலோ நார்மலாக போகும்போது 300 கிலோ 400 கிலோ அப்படி போகிறது. பட் கொரம்ஷாகர் 4ங்கிறது 1000 கிலோ கொண்டு போகிறது. ஓகே, அது வந்து நேற்று வந்து போட்டால் அது பயங்கர அடி. அப்புறம் இங்கே கொத்து குண்டு போட்டால், ஒரு குண்டு போட்டோம்னா எக்கச்சக்கமான அழிவு வராது. ஆனால் வீடு இடியும், அங்கே எரியும், அது போகும், புகை மண்டலம் வரும், மக்கள் வந்து சஃபகேஷனில் விட சாவாங்க அப்படின்னு சொல்லி செட்டிலர்ஸ் ஏரியாவில் அடிச்சிருக்காங்க. அதாவது நீங்க சொல்றது செட்டிலர்ஸ் ஏரியாங்கிறது ஜெருசலம் செட்டிலர்ஸ் ஏரியாவில் கொத்து குண்டு, டெல் அவிவ்ல கொரம்ஷாகர் 4. இப்படி ஒரு முடிவு பண்ணி மக்களை அழிக்கிறதுனே முடிவு செஞ்சுட்டாங்க. மக்கள் இருக்க இடம் தான் போயிட்டு. நீங்க சொல்றது ராணுவ தளங்களை தாண்டி ஈரானுடைய ஏவுகணைகள், ஈரானுடைய பலிஸ்டிக்ஸ், ஈரானுடைய கொரம்சோர், ஈரானுடைய சுல்ஃபியார் எல்லாமே டென்ட் பாப்புலேஷன் ஏரியாவை குறிவை. இப்போ வந்து என்னன்னா, நீ என் மக்கள் அடிச்சுனா நான் உன் மக்களை அடிப்பேன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்படிதான் வந்துட்டாங்க. நான் இது வரைக்கும் அடிக்கலை, ஆனால் இப்போ அடிக்கிறேன்னு சொல்லி வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா, இவங்க ஈரானை கட்டுப்படுத்த முடியலை. டெல் அவிவ் இப்போ எப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ஸ்டாக் வந்து தீர்ந்துருச்சு ஆல்மோஸ்ட். இஸ்ரேல் இருக்கிறதும், அதுக்கப்புறம் அமெரிக்க நிலைகள் இருக்குல்ல, அந்த நிலைகளில் வந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைலுக்கான ஸ்டாக்கு தீர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் 2 தாடு சிஸ்டத்தை வேறு அடிச்சிட்டாங்க. தாடு சிஸ்டத்தோட ரேடார் எராடிகேட். ஆமாம், அடிச்சிட்டாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபா ஒரு தாடு சிஸ்டம். இப்போ நீங்கள் சொல்கிறது அல் உதீதில் அடித்தாங்களா, அதை சொல்கிறீங்களா? அல் உதீதில் அடித்தாங்க ஒன்று. ஆமாம், இன்னொன்று. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த பக்கத்தில் அநேகமாக நம்ம யுஏஇயில் அங்கே ஒன்று அடிச்சு 2 போயிட்டு. ஆனால் 2 போனால் 18,000 கோடி. 18 36,000 கோடி. ஆனால் இதில் வந்து என்னென்னா அன்அஃபிஷியல் இது எப்படின்னா, தாடு மொத்தம் வந்தது 10ல் 2 வந்து இஸ்ரேலில். ஓகே, 7 வந்து இங்கே போட்டு வச்சுருந்தாங்க ஜோர்டானில். அப்புறம் ஏற்கனவே 2 வந்து இங்கே வேறு இருந்துச்சு. அப்போ எப்படின்னா 9, 10, 11 இது மொத்தம் இருந்தது. அது ஒன்று அவ்வளோ வேல்யூ. அதில் வந்து 2 இங்கே அடிச்சிருக்காங்க.
ஜோர்டானில் என்ன அடித்தான்னு தெரியாது. ஆனால் மொத்தம் தாடு சிஸ்டம் டேமேஜ் ஆகிருக்குது. 6 தாடு சிஸ்டம் டேமேஜ் ஆகுன்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ இந்த டைம்லலாம் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லியிருக்காங்க. ஆனால் இது என்னென்னா, இங்கே வந்து சப்போஸ் தாடு சிஸ்டத்தில் அவனுடைய அந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் இருக்குல்ல, அதை வந்து திரும்ப வந்து ஃபில்லப் பண்ண முடியும். ஆனால் அவன் கண்ணை கூடாக்கிட்டானே. ஸோ இதில் பிரச்சனை வந்து பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கு. நேற்று நைட்டு எனக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து துபாய் அபுதாபியில் இருக்காங்களா, அங்கேருந்து தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. நேற்று அபுதாபி ரீஜனில் மிசைல் அண்டு இது ட்ரோனு மழை மாதிரி பொழிஞ்சிருக்காங்க. தடுக்க முடியாமல் அமெரிக்கா வந்து தடுமாறிட்டு இருக்காங்க அங்கே நேற்று அபுதாபியில். அதே மாதிரி கத்தாரில் நம்ம சொல்ல ஒரு பக்கம் இஸ்ரேலை போட்டு அடிக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் வந்து அடித்து பயங்கர நாசக்கடாகிட்டு இருக்காங்க. அதாவது இஸ்ரேல் வந்து இன்னொரு காசாவாக மாறிக்கிட்டு இருக்கு. அது வர படங்கள்லாம் அப்படி தானே தெரியுது, மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ண தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா திருப்பி அடிக்கிறதுக்கு முடியலை. இப்போ அவன் பண்ணுறது பூரா பழைய அம்யூனிஷன் பூரா காயலாங்கடை ஐட்டங்களை பூரா முடிச்சுட்டு இப்போ புதுசாக கொண்டு போய் சேர்க்குறான். புதுசுனா நவீன தொழில்நுட்பம் இல்லை, அதாவது ஸ்டெல்த்து கன்வென்ஷனல் கன்வென்ஷன் ஹஸ் பீன், அதெல்லாம் முடிஞ்சது, கிட்டத்தட்ட முடிஞ்சது. ஆனால் இப்போ வந்து எப்படின்னா, இப்போ கொரம் ஷாகர் போடுறாங்க, ஃபத்தா 1 and 2 போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது ட்ரோன் வந்து ஷாஹித் 129, 136, 149 இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல மட்டும் இல்லை, சுற்றியே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பண்ணும்போது இவங்கள வந்து அடக்க முடியலை. அது போக ஒரு 650 கிலோமீட்டர் தாண்டி இந்திய பெருங்கடலில் அமெரிக்காவோட வார்ஷிப்புக்கு போர்க்கப்பலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருந்த கப்பல் இருக்கு இல்லையா, ஃப்ளீட், அதை அடிச்சிட்டாங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்கு தான் ஸ்ரீலங்கா பக்கத்தில் இவங்களோட வார்ஷிப் அடித்தது. அந்த வார்ஷிப் ஆக்சுவலாக அடிக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து இதில் எக்ஸிபிஷன் போயிட்டு வந்த வார்ஷிப். அதுக்கு சொன்னீங்க. ஆமாம், அப்போ இந்த ஆக்சுவலாக அடிக்கக்கூடாது. இவன் வந்து எந்த காலத்தில் இதெல்லாம் நீதி நியாயம்னா பார்த்துருக்காங்க, அது இவன்கிட்ட கிடையாது. ஸோ அடிச்சிருக்காங்க. 2வது வார்ஷிப்பும் வரணும். வரும்போது இந்தியா வந்து 2 இதை வச்சு இஷாங் ஏதோ ஒரு கப்பல் அது வந்து பாதுகாப்பாக வந்து கூட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியா இப்போதைக்கு வேறு வழி இல்லை, ஈரானோட வருது. இதெல்லாம் இந்த சொல்கிற முக்கியமான காரணம் தெரியுமா? அப்படியே நம்ம இது சொல்லிட்டோமா, இப்போ அமெரிக்கா பக்கம் வாங்க. இந்த போரில் வந்து அமெரிக்கா தான் முதல்ல B2 பாம்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கல்ல. இப்போ திரும்ப B2 பாம்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, திரும்பவும் ஈரானை அடிக்கிறதுக்கு. அப்போ அமெரிக்கா போகிற விடுற மாதிரி இல்லையே. அமெரிக்கா விட மாட்டாங்க. ஏன்னா விட்டாங்கன்னா அங்கே வந்து எப்படின்னா புலிவாலை பிடிச்ச கதை தான். ஓகே, அங்கே போடுறாங்களா. அப்போ என்னாச்சு அப்படின்னா, இங்கே ட்ரம்ப்புக்கு எதிராக அங்கே வந்து செனட் சபையில் கூடி முடிவு பண்ணிட்டாங்க. 42-52 நினைக்கிறேன். என்ன 47-53 சம்திங். 47 மொத்தம் 100. ஆமாம், 47-53. 47 வந்து ஃபேவராகவும் 53 வந்து ட்ரம்ப்புக்கு அகென்ஸ்ட். அதில் ஒரு ரிப்பப்ளிக்கன் அகென்ஸ்டாக ஓட்டு போட்டிருக்காரு. ஆமாம், சொந்த கட்சிக்காரனே வந்து நீ வந்து இஷ்டத்துக்கு பண்ண என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம். இனிமே இந்த போர் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து செனட் சபையை கூட்டி காங்கிரஸில் கூட்டி ஓகே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து போற ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து சாத்தியம் இல்லைன்னு தோணுது. சார், நேற்று அவருடைய இன்டர்வியூவில் ஆங்கிலத்தில் பேசுகிற நான் பார்த்தேன். வழக்கம் போல அது உற்சாகம் இல்லை, ரொம்ப தொய்வடைந்த நிலையில் அப்படின்னு பேசுகிறார். அது காரணம் தெரியுமா? இவங்களாவது பரவாயில்ல, அரசியல்வாதியை சமாளிச்சிடலாம். ஆனால் மிலிட்ரி சைட்லேருந்து பயங்கரமான எதிர்ப்பு. இனிமே நீ சொன்னதுக்கெல்லாம் நாங்கள் தலையாட்ட மாட்டோம் அப்படின்னு மிலிட்ரி சீஃப் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிற சென்ட்காம் இருக்காங்கல்ல, மத்திய கண்ட்ரோலர் சென்ட்ரல் அங்கே மிலிட்ரி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சேர்ந்து மூடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ட்ரம்ப் சொல்கிற இஷ்டத்துக்கெல்லாம் நம்ம வந்து அங்கே அடிக்க முடியாது அப்படின்னு வந்துட்டாங்க. இப்போ அப்படின்னு வந்துட்டாங்க. இப்போ சமாதானம் அது இதுன்னு போகுது வரப்போகுது. சீனா என்ன சொல்றாங்கன்னா, இறையாண்மையை காப்பது எங்கள் உரிமைட்டான். அதுக்குள்ள நிறைய அர்த்தம் இருக்கு, அதை நீங்க சொல்லிக்கிட்டே வரீங்க. அதே மாதிரி டிமிட்ரி பெசாகோவ், அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் பிஹாஃப் ஆஃப் தி கிரெம்லின், he made very clear statement. எங்கள்கிட்ட அவங்க உதவியே கேட்கல அப்படின்ட்டான். ஆனால் இதை பற்றி நீங்கள் எப்படி புட்டின் சொன்னார், எங்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க, நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு புட்டின் சொல்லல. 2 பேரும் சொன்னதுல உண்மை போய் இருக்கும். அதில் என்ன சில நிறைய விஷயங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து இட்டுக்கட்டின விஷயங்கள் எல்லாமே ஏஐயில் வந்து தப்பான விஷயம் நிறையா போடுறாங்க. சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று. ஆமாம், அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம விளாடிமிர் புட்டின் அப்படின்னு சொல்லி வந்து ப்ளூடிக்கு உள்ள ஒரு எக்ஸ் தளத்தில் ஈரான் நியூக் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னு வீடியோவோட போடுறாங்க. அது செக் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து
ஃபேக், உண்மை கிடையாது. உண்மை இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்போ இது ஒரு பக்கம் என்னன்னா, சரி, இப்போ அமெரிக்கா சொல்ல வந்ததில் கடைசி என்ன ஆச்சுன்னா, சொல்லுங்க. அவங்களுக்கு இப்போ அப்படியே அவன் கண்ணு முன்னாடி ஈரான் எப்படி தெரியுது அப்படின்னா 1945 ஜப்பான் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா 45 இந்த பக்கம் ஹிட்லர் வந்து பயங்கர ஆட்டம் போடுறாரு. அதுக்கு ஒரு சைடில் இட்டாலி வந்து இவர் வந்து முசோலினி அந்த பக்கம் போட்டு சப்போர்ட் பண்ணி அடிக்கிறார். ஏஷியன் சைடில் இங்கிட்டு பார்த்தா இவன் வந்து ஆட்டத்தை தாங்க முடியலை. ஜப்பானோட ஆட்டம் பயங்கரமான ஆட்டம். இது 2வது உலகப்போர் டைமில் அப்போ பேர்ல் ஹார்பரில் வந்து குண்டை போட்டு அமெரிக்கா வந்து கையோடைய வச்சாங்க. அடுத்து அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு நின்னாங்க. ஹிரோஷிமா, நாகாசாகி. அப்போ தான் வந்து இவங்களை கட்டுப்படுத்தலை அப்படின்னா நம்ம எதிர்காலம் கிடையாதுன்னு சொல்லி தான் முதல்ல அப்போ தான் தயாரித்து முடித்தாங்க. இதை வந்து அங்கே ஹிரோஷிமா நாகாசாகியில் போட்டாங்க. அந்த நிலைமை இன்னைக்கு ஈரானில் வந்து நிற்கிது. ஈரான் மேலே அணுகுண்டு போடலாம். அப்படியே அவ்வளோ ஈஸியாக போட ஈஸி இல்லை, அவங்களுக்கு வேறு வழி இல்லை. எட்ஜில் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்கா வழினால் அது இப்பொழுது அமெரிக்கா வந்து அமெரிக்காவுடைய பாதிப்பு, மத்திய கிழக்கின் பாதிப்பு, இஸ்ரேலுடைய பாதிப்புலாம் இருக்குல்ல. இப்போ இவங்கள்ட்ட வேறு வழி இல்லை. நீங்கள் இஸ்ரேல் வந்து போனால் போகட்டும், இங்கே போகட்டும். இன்றைக்கி இப்படியே விட்டுட்டோம்னா அமெரிக்கா வந்து அடங்கி ஒடுங்கி வந்து வேறு மாதிரி ஆயிரும். விட முடியாது. நம்மளுடைய பவர் வந்து காமிச்சு ஆகணுன்ற எட்ஜில் வந்து நிற்கிறாங்க. அதனால தான் நேற்று வந்து இந்த இது இருக்கு இல்லையா, மினிட் மேன் அப்படின்னு சொல்லி டூம்ஸ்டே 13,000 கிலோமீட்டர் போய் அடிக்கக்கூடிய ஒரு மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணாங்க நேற்று. தெரியுமில்ல? அது எதுக்குன்னா, நாங்கள் இதெல்லாம் அது அமெரிக்கா தான் பண்ணியிருக்கு. அமெரிக்கா தான் அவன் வந்து டூம்ஸ்டே மினிட்ஸ் மேன் 3 அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணியிருக்கேன். 13,000 கிலோமீட்டர் அமெரிக்காவிலேருந்து உலகத்தில் எந்த இடத்தையும் தாக்க முடியும். அதில் வந்து அந்த வார்ஹெட்டில் அணு ஆயுதத்தை சுமந்துட்டு போக முடியும் அப்படிங்கிறத நேற்று டெஸ்ட் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் பண்ண காரணம், நாங்கள் அடுத்து அடிக்க போகிறோம். இந்த வந்த தகவல் எப்படின்னா, ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை, நம்பர் 1. ஆனால் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றோம்னு சொல்லி நேற்று ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஆனால் நாங்கள் வர தயாராக இல்லை. நாங்கள் வந்து எப்போ வரணுங்கிறது நாங்கள் முடிவு பண்ணுவோம், நாங்கள் முடிப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சு எங்களுக்கு எல்லாம் களைச்சிட்டு போதும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சுற்றிய வந்து அந்த அரபு நாடுகள் ஃபுல்லாக. அது இல்லாமல் 2 விஷயம் வந்து இதையும் இங்கே கன்வே பண்ணிடலாம். நம்பர் 1 வந்து துருக்கியை தாண்டி வந்து ஒரு மிசைல் போச்சு. அதை வந்து அவங்க நேட்டோவோட படை வந்து இன்டர்செப்ட் பண்ணாங்க. அப்புறம் நேற்று வந்து நச்சிவான்னு சொல்லி அசர்பைஜானோட ஒரு பார்ட்டு இது அதை வந்து ட்ரோனா அல்லது இன்னொரு அது சரி அது அடித்தது. ஆனால் பயங்கரமான அடி. அது வந்து ஈரான் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் காரணம் இருக்கலாம். இது முன்னாடி அங்கே வந்து டேம் திறக்க வந்து திரும்பி வரும்போது அவங்க வந்து அசர்பைஜான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக காட்டி கொடுத்ததுனால இப்படி பண்ணான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அடித்ததுமே வந்து இஸ்ரேல் வந்து இப்போ அப்படிதான் சொல்றாங்க. சவுதி அராம்கோ அடிச்சது, துருக்கி அடிச்சது, நச்சிவான்ல அசர்பைஜான் இன்டர்ஃபியர். ஏன்னா இஸ்ரேலுடைய திட்டம் என்னன்னா, அவன் எப்பவுமே ஒரு சூத்திரதாரி தானே, ஒரு சூழ்ச்சி செய்யறவன் தானே. ஆனா இப்போ இஸ்ரேல்கிட்ட இப்ப நீங்க நம்ம நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துட்டோம். இன்னும் பேசுறதுக்கு நேரம் அதுக்கு மேல இடம் மறுக்கிறது. இப்ப நீங்க சொன்னது சொல்றேன், ஒரு ஆபத்தான போக்கு தென்படுது. ஈரானுடைய கைகள் ஓங்கி இருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் வளமற்று ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கையை பிசைந்து சமாதானத்தை ஒரு வாரத்துக்கு தான் அவன் கையில வந்து ஆயுதம் இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அப்புறம் நேத்து வந்து ஜெலன்ஸ்கி ஓப்பன்ல டிக்ளேர் பண்ணிட்டேன். எங்கிட்ட கேட்டாங்க, எங்க அங்க ஆமா எங்கிட்ட இருக்கிறதா கொஞ்சம் ஆயுதம் நான் கொடுத்தோம்ல, அதெல்லாம் கொடு அப்படின்னா, இல்ல நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பான். ஆமா இல்ல கொடுக்குறான், நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. யுக்ரைன் ஓப்பனா சொல்லி அமெரிக்கா தலையில ஓங்கி ஒரு போடு போட்டாங்க. ஆனா அமெரிக்கா பலகீனமாக ஆகிற செய்தி ரஷ்யாவுக்கும் தெரியும், சீனாவுக்கும் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க, ஒரு லெவல்ல போகும்போது இன்டெலிஜென்ஸ் வந்து பக்காவா துல்லியமானது உலகத்துல சீனா இன்டெலிஜென்ஸ். அமெரிக்கா பாரு, இப்ப அவங்க ஒரு காலகட்டத்தில் இந்த போரை நிறுத்துவதற்கு அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா ஒரு காட்டத்திற்கு ஈரான் கேட்டுத்தான் ஆகும். அது எப்படின்னா, ஈரானை வந்து பணிய வைக்க முடியாது. இல்லை அவங்க ஈரானும் ரஷ்யா சீனாவும் அப்படி இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா சீனாவும் அப்படி இல்லை தான். அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு சாதகமாக வந்து சீனா சொன்னாலும் இவன் ஏற்றுக்க மாட்டாங்க, சாதகமாக சொல்ல மாட்டாங்க. அமெரிக்காவை இதோட வந்து முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு என்ன ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அதை காப்பாற்றுறதுக்காக இந்த யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் முங்குச்சுன்னா ஏற்கனவே அடிபட்டதுன்னு சொன்னாங்க. திரும்ப வந்து அது பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லி வந்த உடனே இப்போ 1000 கிலோமீட்டர் தாண்டி போயிருச்சு. ஆப்ரஹாம் லிங்கன் இந்த எல்லையிலே இல்லை, பெர்ஷியன் கல்ஃப் பக்கத்துல இல்லை, இல்லை எங்கேயோ போயிட்டு. ஏன்னா
நாங்கள் வந்து எங்களுடைய படையை கொண்டு வந்து நிறுத்தி எல்லா கப்பலும் போகிற மாதிரி ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி 3 நாளைக்கு முன்னாடி இவர் சொன்னார். அநேகமாக பெர்ஷியன் கல்ஃப் பக்கத்திலேயோ ஹெர்மூஸ் பக்கத்திலேயோ இனி வராது. லிங்கன் வரவே செய்யாது. ஏன்னா லிங்கனுக்கு அடி வாங்கினால் அமெரிக்காவுக்கு பெரிய அடி வாங்கியிருக்காங்க ஏற்கனவே, அது வேற. ஆனா அது மூழ்குதா இல்ல அதை பத்தி செய்தி இல்ல. நீங்க அன்னைக்கு சொன்னீங்க 4 போட்டிருக்கு, அதை பத்தி தகவலே இல்ல. அது என்னாச்சுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்போ வந்து சைனாவுக்கும் பிரச்சனை. ஏன்னா சைனாவோட கப்பலை அலோவ் பண்ணிட்டாங்க, ரஷ்யா கப்பலை அலோவ் பண்ணியிருக்காங்க, வேறு எந்த கப்பலும் அலோவ் பண்ணலை. இந்தியா கப்பல் வந்து இப்போ பெண்டிங் நிற்குது. அப்போ இந்தியா வந்து ஐயோ என்ன விட்டு போயிடுவாங்களா அப்படின்னா, அவங்களும் இந்தியாவும் ஈரானுக்கு ஆதரவாக வர்றாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எதிர்ப்பு சொல்லலை இது வரைக்கும். ஆனால் எப்போவுமே அமெரிக்கா கை வந்து இறங்கி ஒரு மாதிரி இக்கட்டான ஒரு சூழல் இருக்கும்போது அவங்க பரவாயில்ல அதை நாசப்படுத்துவோம் அப்படின்ற முடிவெடுக்கக்கூடிய ஆட்கள் தான் அவங்க. அது நீங்க சொன்னது 45ல ஹிரோஷிமா நாகாசாகிக்குடைய அன்னைக்குள்ள சூழல் வேறு, இன்னைக்கு ஒரு வேறு விதமான சூழல். அன்னைக்கு ஒரு 50-70 வருஷம் முன்னாடி, 77 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அந்த மாதிரி ஒண்ணு நடக்கக்கூடாதுன்னு நம்ம பிரார்த்திப்போம். ஆமா, ஏன்னா நம்முடைய பிரார்த்தனைகள் என்பது மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த பிரார்த்தனையில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் யூத மக்களுக்கும், ஏன்னால் குழந்தைகள் என்றால் எல்லாம் குழந்தைகள், பெண்கள் என்றால் எல்லாம் பெண்கள் தான், உயிர்கள் அனைத்தும் ஒன்றுதான். அது யூத மக்களாக இருந்தாலும், ஈரானுடைய மக்களாக இருந்தாலும், அங்க வந்து யுஏஇல உள்ள மக்களாக இருந்தாலும், இல்ல யுஏஇ மக்கள் வந்து பெருசா அடிவாங்களே 1-2 பேர் வந்து மக்கள் டெப்ரிஸ் வந்து இருக்கு. ஆனா இங்க இஸ்ரேல்ல 15,000 பேருக்கு மேல மரணம்னு சொல்லி சொல்றாரு. 15,000 பேருக்கு மேல. இதுக்கப்புறம் பெஞ்சமின் நேத்தானியாக ஒரு தனி மனிதன் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள இவ்வளவு விட மாட்டாங்க. நம்ம சிறப்பா பேசியிருப்போம். இதுல ஒரு செய்தி ஒண்ணு, அந்த ஹெர்மூஸை ஷட் டவுன் பண்ணதுல சீன கப்பலுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க. சீனா அண்ட் ரஷ்யா. அது அவங்களுடைய பார்ட்னர்ஷிப். இப்போ ஏதாவது ஒன்று நடக்கணும், ஒரு நன்மையான முறையிலே இந்த போர் முடிவுக்கு வரணும். அதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேசுறீங்க சார், இதில் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். Super Sarvana Stores.